அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் அவரை நீக்கிட்டாங்க அப்படின்றது முக்கியமான தகவல். அதிமுகன்ற கட்சி தேர்தலில் போட்டி போட போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர்களும் தேர்தலில் போட்டி போட மாட்டார். எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்றது முக்கியமான விஷயம். பாஜகவே மோடி அவர்களே என்னுடைய ஆலோசனையின்படி எடப்பாடி அவர்கள் தேவையில்லை அப்படின்ற முடிவை எடுத்துட்டார். ஸோ இங்கே ஓபிஎஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. விரைவில் இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கிடுவாங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் தேர்தலில் போட்டி போட மாட்டார். அவருக்கு தேர்தலில் போட்டியிட அதிகாரம் இல்லை. அதிமுக தேர்தலில் போட்டியிடாது அப்படின்னு முக்கியமான தகவல். இங்கே போட்டி பாஜகவுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்க போது. இந்த முறை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக கடிதம் மோடி அவர்கள் கொடுத்துட்டேன். ஸோ விரைவில் மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவார். தேர்தல் ஆணையமும் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுவாங்க. இரட்டை இலை சின்னத்தையும் முடக்கிட்டாங்க. ஸோ அது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியே வந்துடும். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவில் அண்ணாமலை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஒருபோதும் தமிழக பாஜக மாநில தலைவராக என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கிடைக்காது பதவின்றது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அண்ணாமலைக்கு இப்போ எதுக்கு மோடி அவர்கள் சந்திக்கிறாரு பேசுகிறாங்கன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அண்ணாமலையை சந்திக்கிறானா கூட என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் மோடி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுங்க எலெக்ஷன் நிற்கிறதுக்குன்ட்டு நான் பரிந்துரை பண்ணியிருந்தேன். அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டு எந்த தொகுதியில் நிற்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஏற்பாடு, விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க. அவருடைய முதல் கோரிக்கை என்னென்னா மறுபடியும் நான் தன்னை மாநில தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் அண்ணாமலை அவருக்கு என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் மட்டும்தான் அவருக்கு தலைவர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை மோடி அவர்கள் கன்வே பண்ணிட்டார். அண்ணாமலை அதற்கு ஒத்துக்கிட்டு என்கிட்ட வியூகம் கேட்டால் மட்டுமே அவருக்கு நான் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பேன். இல்லைனா அந்த வியூகம் அவங்களுக்கு புரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. இப்போ எடப்பாடி ஏன் நிற்க மாட்டார், எதுக்கு ரெட்டை இலை சின்னம் முடக்கணும், யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ரெட்டை இலை சின்னம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, இப்போ பாஜக என்ன செய்ய போகிறாங்க, அதிமுகவே போட்டியிடாதா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் பதில் யாருக்குமே தெரியாது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு விரைவில் அதிகாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். மோடி அவர்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மோடி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைன்றதை நான் சொல்லுவேன். நேரில் பார்த்துட்டு தான் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த விஷயம் முக்கியமான விஷயங்களை நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக என்ன நகர்வு அப்படின்றத உங்களுக்கு தெரியாது. அப்போது பிஜேபி மட்டுமே மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அதிமுக போட்டி போடலைன்னா என்ன ஆகும் அந்த கட்சியோட நிலைமை, அந்த தொண்டர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது என்ன பண்ண போகிறேன், ஆனால் அதிமுக தொண்டர்கள் எப்படி பாஜக ஓட்டு போடுவாங்க அப்படின்ற பற்றி எல்லாத்தையும் நான் அதுக்கப்புறமா அதிகாரப்பூர்வமாக மோடி அவர்கள் நேரில் சந்தித்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் காத்துட்ருங்க. நான் சொல்கிறது பொய்யே இல்லை, எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது.